நன்றி கூறி செல்வோம். வேரன்புமிக்க தந்தையே, அன்பான் தமது திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரி இறைவாவுடைய திருமகனாகிய இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு கொடையாக தந்தமைக்கு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய இறப்பையும் உயிர்ப்பையும் அருட்சாதன முறையில் கொண்டாடிய நாங்கள் அவரைப் போல உலகின் இழைப்புக்காக எங்கள் உடலை கையளிக்கவும் எங்கள் இரத்தத்தை சிந்தவும் வேண்டும் என்ற அழைப்பினை ஏற்றி மனத்துணிவுடன் வாழ அருள் அருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக.
எங்களோடு தங்கும் ஆண்டவரே, ஏனெனில் மாலை நேரமாயிற்று. அன்பின் நற்கருணை நாதரே, எங்கள் உள்ளங்களிலே வாழுகின்றவரே, தூய வெள்ளை நிற அப்ப வடிவமாக பலிப்பீடத்திலே வீற்றிருக்கும் ஆண்டவரே, இந்த பதவியிலே வீற்றிருக்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் அவரை கண்டு அவரிடத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கவும், ஆண்டவர் இன்றைய நாளிலே எங்களுக்கு தருகின்ற ஆசீர்வாதங்களை அவருடைய உடல் இருப்பை உணர்ந்து கொள்ளும் விதமாக இந்த ஒரு மணி நேரத்தை நாம் கடவுளுக்காக செலவிடுவோம். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வின் அடிநாதமாக, அச்சாணியாக, என் வாழ்வின் மையமாக விளங்குவது இந்த நற்கருணை நாதரே. எம்மையெல்லாம் படைத்து காத்து தன் இறை பிரசன்னத்தின் வழியாக எம்மோடு உறவாடும் தெய்வம் எம் மத்தியிலே இப்போது இருக்கின்றார். இதோ உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மோடு தன் உடனிருப்பை நற்கருணை பிரசன்னத்தினூடாக தந்து எம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் இறைவனை நாம் போற்றி புகழ்வோம். இது இனிமையான நேரம். கடவுளோடு ஒன்றித்து என் குறைகளை, கவலைகளை, கண்ணீர்களை சொல்லி அவருடைய இதயங்களை கலக்கின்ற நேரமாக இருக்கின்றது. இரக்கத்தினாலே உன்னிட திரும்பமாக இருக்கின்ற அந்த ஒப்பற்ற நாயகனின் மாட்சியிலே பங்கு கொள்ளுகின்ற நேரம் இது. இனி இதயங்களும் உணர்வுகளுடன் கலக்கின்ற நேரம் இது. எமது இதயத்தினை இயேசுவின் இதயமாக மாற்றுகின்ற நேரம். இந்த ஒப்பற்ற நாயகன் எங்கள் மத்தியிலே இருக்கின்ற போது எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பமில்லை, துயரமில்லை, நோவுகள் இல்லை, கஷ்டங்கள் இல்லை. அப்படிப்பட்ட பிரசன்னத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே கூடியிருக்கின்றோம். கடவுள் அன்பானவர், கடவுள் இரக்கமுள்ளவர். எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்துகின்ற ஆண்டவர் இந்த வெண்ணிற அப்பமதிலே இந்த பலிப்பீடத்திலே பிரசன்னமாக இருக்கின்றார். ஆகவே எங்களுடைய சிந்தனைகளை சிதறடிக்காமல் இந்த பலிப்பீடத்திலே இருக்கின்ற அந்த ஒப்பற்ற நாயகனை ஒரு கணம் நாங்கள் உற்று நோக்குவோம்.
அன்பின் நற்கருணை நாதரை, எங்கள் உள்ளங்களிலே வாசம் செய்பவரை, படைப்புகள் அனைத்தும் இறைவனோடு சங்கமிக்கும் என்ற நேரத்திலே நாங்களும் உமோடு ஒன்றித்து உமக்கு புகழ் பாக்கள் இசைக்க இருக்கின்றோம். இந்த நேரத்தை நீரே பொறுப்படுத்தலாம் ஆண்டவரே. ஏற்கனவே மாலை நேரமாகிற்று. எங்களோடு தங்கும் ஆண்டவரே. வான தூதர்களும் புனிதர்களும் உம்மை முகமுகமாக தரிசித்து போற்றி புகழுகின்றனர். மாதவாகிய நாமும் எப்படி உம்மை நாங்கள் போற்றி புகழப் போகின்றோம். என்னுடைய உள்ளத்தினாலே, என்னுடைய ஆன்மாவினாலே, என்னுடைய முழு வலிமையினாலே உம்மை நான் போற்றி புகழ இருக்கின்ற நேரமாக இருக்கின்றது. ஆகவே படைப்புகளோடு சேர்ந்து இந்த உன்னதமான நேரத்திலே எங்களுடைய கிராம மாணவர்களுடன் சேர்ந்து இந்த ஒப்பற்ற நாயகனை மலர் தூபம் தீபம் கொண்டு இறைவனை அஞ்சலி செய்து புகழ்ந்து பாடுவோம்.
எமது முன்னிலையிலே வீற்றிருக்கின்ற ஒப்பற்ற வல்லமையுடைய தேவனை அஞ்சலி செய்து போற்றி புகழ்ந்த நாம் கலைமான்கள் நீருடையை ஆர்வமுடன் நாடி செல்வதைப் போல என் நிறைவா உண்மையே என் உள்ளம் நாடி செல்லுகின்றது. என்னுடைய வாழ்க்கையிலே வெறுமையை உணர்கின்ற போது, என்னுடைய வாழ்விலே அமைதியை இழக்கின்ற போது, நீர் ஒருவரே என்னை தேற்றுகின்ற ஆறுதல் அளிக்கின்ற இறைவனாக இருக்கின்றேன். இந்த மாலை வேளையிலே உங்களுடைய தெய்வீக பிரசன்னத்திலே என்னையே நான் சரணாகதியாக்குகின்ற போது என்னுடைய வாழ்விலே மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்களை உணர்ந்து கொள்கின்றேன். அங்கு நீர் உருமாற்றம் பெறுகின்ற போது உங்களுடைய சீடர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே, நாங்கள் இங்கே இருப்பது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உமக்கு ஒன்றும் எலியாவுக்கொன்றும் மோய்சனுக்கும் என்றும் கூடாரங்களை அமைத்து நாங்கள் இங்கேயே தங்கிவிடுவது எங்களுக்கு நல்லதாக படுகின்றது என்று சொன்னார்கள். அதே உணர்வை இந்திய நாளிலே நாங்கள் இந்த மாலை வேளையிலே வெள்ளிரை அப்ப வரியிலே வீற்றிருக்கின்ற இந்த ஒப்பற்ற நாயுடைய பிரசனத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்றோம். உன்னுடைய பிரசன்னமே உண்மையான பிரசன்னம், எங்கள் உள்ளங்களை எல்லாம் வலுப்படுத்துகின்ற பிரசன்னம். இப்படிப்பட்ட பிரசன்னத்திலே உம்மோடு உறவாட, உம்மோடு உரையாட எனக்கு இந்த வாய்ப்பை சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி கூறுகின்றேன் தந்தையே. உங்களுடைய நற்கருணை பிரசன்னத்திற்காக, இறையிறக்க ஊற்றாகிய இந்த நற்கருணைக்காக உமக்கு நாம் நன்றி கூறுகின்றோம். உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். மனித படைப்பின் நோக்கமே இறைவனை அறிந்து தெரிந்து அவரை உண்மையாகவே ஆராதனை செலுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் மனிதனை படைத்திருக்கின்றார். தன்னுடைய உருவிலும் சாயலுமாக படைத்திருக்கின்றார். இந்த உலகமே அவருடைய பிரசன்னத்திலே லயித்து இருக்கின்றது. மூவர் இறைவனாகிய ஆண்டவரே, இஸ்ராயேல் மக்கள் உண்மை துதிக்கின்ற போது அளவில்லாத மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்து இறந்து இறைவார்த்தையை கூறுகின்றது. கடவுளையே நம் வாழ்வின் கதியாக நம்பியவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள் என்று சொல்லி அவரே எங்களுக்கு நீண்ட ஆயுளையும் வழிநடத்துகின்ற தேவனாக என்றென்றும் இருக்கின்றார் என்று வேதம் சொல்லுகின்றது. முடிவில்லா ராஜ்யத்தை வழங்குகின்ற நல்ல தேவனாக உன்னுடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் வாழ்கின்றவராக நீர் ஒருவர்தானே ஏற்கின்றாண்டவரே. மனிதர்களாகிய நாங்கள் உம்மை ஆராதனை செய்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். ஆகவே இந்த வேளையிலே எல்லோரும் முழந்தால் படியிடுவோம். எல்லோரும் முழந்தால் படியிட்டவர்களாக ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தவன் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை நான் தொழுதுவேன் என்று சொல்லி இந்த இரக்கத்தின் ஆண்டிலே எங்கள் ஒவ்வொருவரையும் கடவுளுடைய பிரசன்னத்திலே ஒப்படைத்தவர்களாக அந்த இறை பிரசன்னத்திற்கு ஆராதனை செலுத்துவோம். ஆராதனை
அன்பான ஆண்டவரே, 1000 பேர்களில் சொந்தமாக இருக்கின்ற ஆண்டவரே, எங்களுடைய விழிகளில் யாக இருப்பவர் நீ ஒருவரே ஆண்டவரே. நான் எப்போதும் உங்களுடைய பிரியமாக இருக்கின்றேன். என்னுடைய நேசராக என்றென்றும் இருந்து என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. தேவி வழியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. தேவியே எங்கள் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை கேட்கணும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை கேட்கணும் நீரே. மக்கள் அனைவரும் போற்றுகின்ற தெய்வமாக நீ ஒருவரே இருக்கின்ற ஆண்டவரே. எப்போதும் உங்களுடைய மகிமைக்கு அளவே இல்லை ஆண்டவரே. நாங்கள் உழந்தால் படித்துவிடம் வேண்டுகின்ற போது, நாங்கள் மகளுடன் உண்மை சுவைக்கின்ற போது, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் இருக்கின்றது ஆண்டவரே. போற்றிடும் தெய்வம் மகிமை தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முழங்கிடுமே, மகளுடன் துதித்திடமே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை கேட்கணும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை கேட்கணும் நீரே. ஆண்டவரே, முடிவுதான் ஆட்சிக்கு நீர் ஒருவன் தானே வழங்க முடியும் ஆண்டவரே. அவையில் உங்களுடைய பிரசன்னத்திலே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் உங்களுடைய முடிவில்லா ராஜ்யத்தை அருள வேண்டும் என்று உண்மை போற்றிக் கொள்கின்றோம் ஆண்டவரே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் தருவேனே. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் தருவேனே. ஆயத்தமாய் நான் சேர்ந்திடுவேன், அனுதினம் கருந்திடுவேன். ஆயத்தமாய் நான் சேர்ந்திடுவேன், அனுதினம் வருந்திடுவேன்.
எங்களின் நாயகன் நீரே, அழகரின் வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகனாக இந்த அப்ப வடிவிலே வீற்றிருக்கின்ற இந்த ஒப்பற்ற நாயகனை எங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்ளுவோம். எமது வாழ்விலே தாய் என்னை மறக்கலாம், தந்தை என்னை மறக்கலாம், ஆனால் நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாக்கு தந்த தெய்வீக தேவன் இப்போது எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கின்றார். தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறெதுவும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொருவரையும் நன்மை செய்த தேவனின் பிரசன்னத்தை விட்டு நாங்கள் சில வேளைகளிலே தொலைந்து போனாலும் அவர் என்னை மீட்டு தொடர்ந்து தனது நிலங்களால் நிரப்புகின்றார். கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு நான் விண்ணகத்திற்கு மேலே ஏறி சென்றாலும் அங்கேயும் அவருடைய பிரசன்னம் இருக்கின்றது. கடல் அடியிலே ஆழ்களிலே நான் சென்றாலும் அங்கேயும் அவருடைய பிரசன்னம் இருக்கின்றது. நான் அவருடைய பிரசன்னத்தை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டாலும் நான் செல்லுகின்ற இடத்திலெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை பொழிந்து கொண்டிருக்கின்றான். நான் கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நான் நடந்தாலும் வாழ்க்கையினுடைய போராட்டங்கள் மத்தியிலே புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரினை நான் கடக்க நேர்ந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கின்றார். அஞ்சாதே கலங்காதே என்று தன்னுடைய பிரசன்னத்தின் வழியாக எம்மை ஆட்கொள்ளுகின்ற இறைவனை கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கின்றார் என்ற அந்த பாடலிலே பங்கு பெற்றுவோம். புயல் சூழ்நிலைகளும் தேடும் தாயருளை நீ கடந்திருந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. சென்றாலும் நடுவே நடந்தாலும் புயல் சூழ்நிலைகளும் காரிருளை நீ கடந்திருந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், உன்னிலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்திடும் நாளிலே முன்னிலை உயர்ந்தது அவராலே. தேவனின் பார்வையில் நீ மதிப்புள்ளவன், உன்னிலை நிலம் போலே. பூமியில் வாழ்ந்தி நாளிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. தாய் மறந்தாலும் நீ அவன் மடிமேலே.
தீனருளே நடந்தாலும் புயல் சூழ்ந்திடும் இருளை நீ கடந்திட இருந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. பாலையில் பாலையும் பால்வெளியோடையும் தோன்றிடும் அவர் கையா. படையாங்கள் வாய்மொழியார்கள் நீர்மைகள் செய்யா. பாலையில் பாலையும் பால்வெளியோடையும் தோன்றிடும் அவர் கையா. பார்வையிழந்தவர் வாய் திறவாதோ யாவரும் நலமடைவார். அஞ்சாதே கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. அன்பான கருணைநாதரே, நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திலே இருக்கின்ற போது எங்களுக்கு தடையாக எங்களுடைய பாவங்கள் இருக்கின்றது. இந்த இறையிறக்க ஆண்டிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய பாவங்களை எல்லாம் நினைவுறுத்துகின்றீர் ஆண்டவரே. நான் என்னோடு ஒப்புரவாக வேண்டும், என் அயலவனோடு ஒப்புரவாக வேண்டும், உம்மோடு நான் ஒப்புரவாக வேண்டும், இயற்கையோடு நான் ஒப்புரவாக வேண்டும். இந்த வேளையிலே நாங்கள் ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடவுள் உண்மையாகவே பாவத்தை வெறுக்கின்றார், பாவியை ஏற்றுக்கொள்கின்றார். நாங்கள் நம்முடைய இறைவனுடைய பிரசன்னத்திலே நாங்கள் வாழ்கின்ற போது எங்களுக்குள்ளே இருக்கின்ற பாவம் நாட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த உணர்வினாலே நாங்கள் எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் இழந்திருக்கின்றோம். உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் இழந்திருக்கின்றோம். உம்முடைய பிரசன்னத்திலே ஒரு ஊதாரி மகளாக உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் கடவுளோடு ஒப்புரவாக்க வேண்டும் என்று சொன்னார், என்னுடைய அயலனோடு நான் ஒப்புரவாக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுள் விரும்புவது பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகின்றார். ஆகவே அந்த இரக்கத்தை விரும்புகின்ற கடவுள்
இந்த இரக்கத்தின் நாளிலே எங்களோடு இருக்கின்றார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகவே இந்த வேளையிலே அவர் எங்களுக்கு புதுவாழ்வு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அன்று விபச்சாரத்தில் எப்படிப்பட்ட மகதலா மரியாதை மன்னித்தது போல பாவியாகிய சக்கையுக்கு புதுவாழ்வு வழங்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னதைப் போல எங்களை எல்லாம் ஆட்கொள்ளுகின்ற தெய்வம், எங்களை எல்லாம் வாழ வைக்கின்ற தெய்வம், எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்ற தெய்வம் இப்போது எங்களோடு இருக்கின்றார். ஆகவே எங்களுடைய உள்ளத்தை கடவுளுடைய பாதத்திலே நாங்கள் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றவர்களாக எங்களுடைய மனச்சாட்சியை, எங்களுடைய உள்ளத்தை கடவுளுடைய கண்முன்னே நாங்கள் காட்டுவோம். தந்தையை, நான் பாவியாக இருக்கின்றேன். உம்முடைய பிரசன்னத்தை விட்டு நான் வெகு தொலைவிலே நான் சென்றிருக்கின்றேன். ஆகவே இந்த வழியிலே, இந்த பதியிலே உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய மன்னிப்பை எனக்கு தந்தள்ள வேண்டும் என்று சொல்லி பின்வரும் பஜனை வழியாக நாங்கள் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். உண்மையாகவே இறை இறக்கத்தின் நாளிலே கடவுள் எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிக்கின்றார். அப்ப வடிவில் வீற்றிருக்கின்ற ஒப்பற்ற நாயகன் எங்கள் ஒவ்வொருவருக்கு மன்னிப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்.
அதே நம்பிக்கையோடும் ஆழமான விசுவாசத்தோடும் எல்லோரும் எழுந்து நின்று நச்சேரி வாசகத்துக்கு செல்ல நடத்துவோம். எழுந்து நிற்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறைவசனங்கள் 13 தொடக்கம் 22 முடியும். இதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமிட்டிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவரிடம் பால் நிலம் ஆகிட்டு நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடவும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமர்மாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாண்டு பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடுகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நற்செய்தி. சற்று உட்காரும். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2016 ஆண்டு நாங்கள் இந்த நற்கருணை கொண்டாட்ட விழாவிலே இந்த பதியிலே நாங்கள் கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த ஆண்டு இறை இறக்கத்தை பற்றி எங்களை சிந்திக்க தியானிக்க அழைத்து நிற்கின்றது. ஆகையால் இன்றைய நாளில் இறை இறக்கமே நற்கருணை பகிர்வாக என்ற கருப்பொருளை சிந்திக்க தியானிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து நிற்கின்றேன். உண்மையாகவே நாங்கள் இறை இறக்க ஆண்டிலே நாங்கள் பயணம் செய்கின்றோம் என்று சொன்னால் அந்த இறை இறக்க ஆண்டவர் செய்த அளவற்ற நன்மைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ வேண்டும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காட்டாமல் ஆண்டவரே என்று சொல்லுவதில் எவ்வித பயனும் இல்லை. ஆகவேதான் எங்களுடைய பாப்பரசர் நாங்கள் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டி இறைவனுடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய நாளை எங்களுக்கு கடவுள் தந்திருக்கின்றார். இந்த பதியிலே இருக்கின்ற போது கடவுளுடைய பிரசன்னத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களும் அந்த ஒரு இலக்கத்தை வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைய நற்கருணை ஆண்டவர் எங்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையிலே இறை இலக்கத்தை வாழுவது என்று சொன்னால் சரியான கஷ்டமான செயற்பாடாக இருக்கின்றது. சரியான கஷ்டம். நாங்கள் ஒவ்வொருவரும் திருப்பலியிலே பங்கு கொண்டு தேவனக்கண்மை நாங்கள் பெறுகின்றோம். பெற்றதன் பிற்பாடு நாங்கள் என்ன செய்கின்றோம்?
நாங்கள் வீடுகளுக்கு செல்லுகின்றோம், இல்லாவிட்டால் எங்களுடைய பணித்தனங்களுக்கு செல்லுகின்றோம், எங்களுடைய நிறுவனங்களுக்கு செல்லுகின்றோம். அங்கே நாங்கள் எங்களுடைய பூட்டிய கதவுகளுக்குள்ளே நாங்கள் இருக்கின்றோம். இந்த இறையிறக்கத்தின் ஆண்டிலே அந்த பூட்டிய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பாப்பரசர் எங்களுடைய மறை மாவட்டத்திலே இருக்கின்ற பேராலயத்தில் இருக்கின்ற கதவுகளையும் மற்றும் இவருடைய பிரசன்னத்திலே யாத்திரை ஸ்தலங்களாக இருக்கின்ற அந்த கதவுகளையும் அவர் தள்ளி திறந்து விட்டார் என்று சொல்லப்படுகின்றது. தள்ளி திறந்து விட்டார். அவர் எங்களுடைய உள்ளங்களும் தள்ளி திறக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அதுதான் உண்மை. எங்களுடைய உள்ளங்கள் ஒவ்வொன்றும் தள்ளி திறக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு 9வது நாளிலே நாங்கள் செய்கின்ற இந்த நற்கன்மையாளருக்கு நாங்கள் எடுக்கின்ற இந்த விழா அர்த்தமில்லாத விழாவாக அமைந்துவிடும். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற அந்த அனுபவங்களை நாங்கள் மற்றவர்களோடு நாங்கள்